ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முனிசாமி பவுல்ராஜ். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போனால் சும்மா சூப்பராக சிக்கன் பிரியாணி, அது நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் பண்ண போகிறோம். வாங்க நம்ம சின்ன கிச்சன் போவோம். நம்ம சின்ன கிச்சன் வந்தாச்சு. இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம். அதில் 3 பட்டை, 5 ஏலக்காய், 4 சோம்பு, 3 அன்னாச்சி பூ, 4 பிரியாணி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நமக்கு பட்டையோட ஸ்மெல் நல்லா வருது. இப்போ ஒரு 3 வெங்காயம் எடுத்துடலாம். நல்லா ஸ்லைஸ் பண்ணி நல்லா பொன்னிறமாக வளர்த்தண்ணியும் வதக்கிடலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ 3 தக்காளி எடுத்து ஸ்லைஸ் பண்ணி போட்டுடலாம். மூணு பச்சை மிளகாயை 2 கீரி போட்டுடலாம். நமக்கு நல்லா வதங்கட்டும். எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த 1/2 கிலோ கறியை போட்டுடலாம். இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துடலாம். ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துடலாம். அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவு கறி மசாலா சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நமக்கு மசாலாவோட பச்சை வடை வரக்கூடாது, அந்த அளவுக்கு குக் பண்ணிடலாம். 200 ml தயிர் சேர்த்துடலாம். அரை எலுமிச்சை பழ சாறு சேர்த்துடலாம். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துடலாம். சிறிதளவு கொத்தமல்லி புதினா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ரெண்டு நிமிஷம் ஆச்சு. இப்போ தண்ணி சேர்த்துடலாம். நம்ம தண்ணி சேர்க்குற விதம் வந்து 1 டம்ளர் அரிசி எடுத்தால் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துடணும். அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துடலாம். நம்ம இன்றைக்கி 1/2 கிலோ கறி எடுத்துருக்கோம். அதெல்லாம் 1/2 கிலோ அரிசி சேர்த்துடலாம்.
அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள், நமக்கு பாதி தண்ணி வத்திருச்சு. நம்ம அரிசியை வந்து ரொம்ப கிண்டிடக்கூடாது, நமக்கு அரிசி வந்து உடஞ்சிரும். பாருங்கள், நமக்கு பாதி அளவுக்கு மேலே குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தம் போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி கொத்தமல்லி புதினா சேர்த்துடலாம். சிறிதளவு நெய் சேர்த்துடலாம். இப்போ ஒரு வாழை இலையை எடுத்து அதை 2ஆக கட் பண்ணி கவர் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி எடுத்து வச்சிடலாம். நம்ம இதுக்கு பதில் கங்கை யூஸ் பண்ணலாம். ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு, நமக்கு ரெடியாக இருக்கும். வாசனை செம்மையாக இருக்கு. வாழையில எடுத்துடலாம். பாருங்க, நமக்கு அரிசி உடையவே இல்லை. சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் பிரியாணி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். உங்கள் முனிசாமி பவுல்ராஜ்.